ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஹெல்த்தியான ஒரு டீ தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் இஞ்சி டீ குடிச்சிருப்பீங்க, ஏலக்காய் டீ, மசாலா டீ எல்லாம் குடிச்சிருப்பீங்க. இது வந்து செம்பருத்தி டீங்க. செம்பருத்தியில் ஃபுல்லாக ஹெர்பல் தாங்க. இது இதயத்துக்கெல்லாம் நல்லது. நான் சின்ன பிள்ளையில் இருக்கையில், எங்கள் வீட்டில் இருக்கையில் எங்கள் சித்தப்பா வாரம் வாரம் போட்டு கொடுப்பாங்க. இங்கே கிடைக்கல. இப்போ எங்கள் வீட்டு கொல்லையில் வச்ச செடி. இதை எப்படி டீ போடலான்னு பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதாக இருக்குல்ல, இந்த மகரந்தத்தையும் எடுத்துக்கணும். இது அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் சொல்லுவாங்கள்ல, ஆமாம், இது எது அள்ளி வட்டம் எது புள்ளி வட்டம்னு தெரியலை. இது செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி தாங்க போட்டுக்கணும். இது கழுவிக்கணும் நல்லா, இந்த மாதிரி பிச்சு போட்டு மகரந்தத்தால் மகரந்த கேசரம் இதெல்லாம் எடுத்துடணும். இது எது இவ்வளோதான், அந்த பூ மட்டும் போட்டுக்க வேண்டியதான். இது அலசரத்துக்காட்டி போட்டுக்குவோம். காலையிலேயே வாரம் ஒரு நாள் குடித்தா கூட போதுங்க. அந்த முடி கொட்டுறது இதெல்லாம் கூட நிற்குங்க. இதை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. அலசிட்டு மறுபடியும் ஒரு 2 டம்ளர் தண்ணி, ஒரு 5 பூண்டு தான் போதும் ஒரு டீ போட்டு குடிக்கிறதுக்கு. இந்த பாருங்கள், இப்போ 2 டம்ளர் தண்ணி வச்சாச்சுங்க. ஒத்த கையில் எடுக்கிறதுனால எடுக்க முடியல. ஒரு 1000 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தாங்க ஃபேஸ் காட்டலான் இருக்கேன். ஆமாம், தண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல, இதை எடுத்து இதில் போட்டுக்குவோம். செம்பருத்திக்கெல்லாம் ஏதோ அறிவியல் நேரம் பேரெல்லாம் இருக்குங்க. ஹைபிஸ்கஸ் ரோஸ் தெரியலைங்க. அம்மா நம்ம வேறு தப்பாக சொல்லி. இது அப்படியே காயட்டும். இந்த பாருங்கள், போட்டதோடய பாருங்கள் கலர் மாறுது பாருங்கள். வீட்டில் எல்லோரும் அவசியம் ஒரு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி தான் வைக்கணும். இப்போ ஹைப்ரிட்லாம் நிறையா வந்திருக்கு, எல்லா கலர்லேயுமே. அதெல்லாம் போடக்கூடாது. நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியானது இது மட்டும்தான். பாருங்கள் கலர் மாறுது பாருங்கள். இதுவும் முடியாட்டி கூட ஒரு பூவை பறித்து வெறும் வயலையே ஒரு 2 பூவை சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு வெந்நீர் குடிச்சோம்னா சரியாயிடும். இவ்வளவு செஞ்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மத்தியில் தண்ணி தான் நிறையா வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க கலர் மாறுது. அவ்வளவு ஹார்ட்டுக்கு நல்லதுங்க இது. எங்கள் வீட்டில் நாங்கள் குடிப்போம். சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் வீட்டில் நான் குடிப்போம். அப்புறம் இலையை அரைச்சி தலையில் தைச்சி குளிக்கிறது, அதெல்லாம் முடி நல்லா நிறையா வளரும். இது நாங்கள் செம்பருத்தி டீ. இதில் எதையுமே போடக்கூடாது. டீ தூள் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நாட்டு சக்கரை மட்டும்தான். பூவே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இதில் டீ தூள்லாம் எதுவுமே இல்லைங்க. அதை அப்படியே போட்டு வெந்நீரில் காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு குடிக்க வேண்டியதான். இந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்க வேண்டியதான். நாங்கள் ஏலக்காயெல்லாம் போட மாட்டோங்க, அப்படியே நாட்டு சக்கரையில் போட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான். கொதிக்கட்டும், நம்ம சக்கரை எடுத்துக்க. அது ஃபுல்லாக அந்த கலர்லாம் அதில் இறங்கணும். நம்ம சங்குப்பூ போட்டால் பச்சை தண்ணியிலே போட்டால் அந்த கலர் இறங்கிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நம்ம காய்ச்சணும். புத்தியில் எல்லா கலருமே அதில் இறங்கிடணும். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அது ஃபுல்லாக இறங்கட்டும். அதில் இதாக இறங்கிடுச்சு.
இப்போ வந்து இல்லை நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் எடுத்துக்குவோம். 1 டம்ளர் வாரேன். பாருங்கள் சர்க்கரை, ஆற்றினதுக்கு அப்புறம் வடிகட்டிக்குவோம். பாருங்கள் வரக்காது மாதிரி வந்துருச்சா? அதனால் வந்து டீத்தூள்லாம் போடக்கூடாது. வடிகட்டிட்டு வந்துடுறேன். இது டம்ளரில் பார்க்குறதோட இப்போ கிளாஸில் பாருங்கள் நல்லா தெரியும். செம்பருத்தி டீ, உடம்புக்கு ஹெல்த்தியான டீ செம்பருத்தி டீ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க செம்பருத்தி டீ சாப்பிட்லாம்.